சேனல்ல நடந்த பிரச்சனையை ஒரு முகம் தெரியாத லேடி கரெக்டா எடுத்து போட்டிருக்கு. உங்களை அவமானப்படுத்துற மாதிரி சேனலுக்கு அப்படி போய் கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன தலைவிதினாங்க? உங்களை அவமானப்படுத்துற மாதிரி கொஸ்டின் கேட்டா அதை ரிஜெக்ட் பண்ணுங்கன்றாங்க. அதை தான் நான் செஞ்சேன். ரிப்போர்ட்டர்னாலுமே எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார். அவர் த்ரெட்டனை குளம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க சார். இப்ப நான் வந்து சாதாரண ஆளு கிடையாது. நீங்க சொன்னாத விஷயம் இதே நிறைய மக்கள் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆமா, உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களை அவமானப்படுத்தினா நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. எதனால அவமானப்படுத்துறாங்க? டாக்டர் ப்ரொஃபஷனல் கரெக்டா பண்ணீங்க, உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அதாவது சொல்றது அப்பெல்லாம் பேசக்கூடாது தம்பி. ஆரம்பத்துல இருந்த திவாகர் இருக்காருல்ல, எல்லாருக்கும் பிடித்த ஒரு திவாகரா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இருந்த இன்னசென்ஸ் திவாகர்ட்ட இப்ப இல்ல. அவர்கிட்ட ஒரு ஆணவம் வந்துருச்சு. அதை நீ இல்ல சிரிக்க கூடாது. இல்லாத குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரிலாம் வச்சா யாருக்கு கோபம் வராது? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுன்னு 3ஆவது டைமா நடக்குது. எப்படி அசால்ட்டா சொல்லுவீங்க? அதாவது இவ்வளவு நாளா படிச்சிருந்து திருப்பி சொல்ல வரீங்கன்னு சினிமா ஃபீல்டு வந்தது ஒரு குத்தமா நீ கேட்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் உள்ள மனிதரை உட்கார வச்சு நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்கன்னா அது எவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தை. என்ன மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்ல வரேன், நல்லா கேட்டுக்கங்க. அவங்க என்ன மட்டும் இல்லை, யாரு வந்தாலுமே நெகட்டிவா கேட்டு இந்த மாதிரி தான் பண்றாங்கன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஒவ்வொருத்தவங்க நீங்க நெகட்டிவா பேச மாட்டீங்களா? ஒவ்வொருத்தவங்களா அது மட்டும் கேட்கிறேன், நீங்க நெகட்டிவா பேச மாட்டீங்களா? தனி நபரை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியும்? அதுக்கு நான் அளவுக்கு தரம் அது விளக்க கொடுக்கிறேன். ஒரு எப்படி ஒரு டாக்டர் பேசக்கூடியதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். தெரியல, அதான் அதுக்கு தான் விளக்கம் கொடுக்க போறேன். தப்பா உங்களுக்கு தெரியலையா? நவீன கேட்கிறேன், இன்னும் வந்து நீ பண்ண பாவத்துக்கு நீ அணிவிக்கிறது கொஞ்சம் கிடையாது. கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிடுற மாதிரியான நிலைமை வரும். கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்து படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க. பார்க்காம இல்ல அது தப்பு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றீங்களா இவ்வளவு சொல்றீங்களா? பாருங்க, என்ன வீடியோ கிளிப்பிங்ஸா நீங்க பாத்தீங்க. டாக்டர் உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் பேசக்கூடிய வாதம் ஏன் தப்பு திட்டிக்க மாட்டீங்க? அதெல்லாம் தப்பு இருக்கு. எனக்கு பிடிக்கல, நான் எந்திரிச்சிட்டேன். ஓகேவா, எனக்கு பிடிக்கலாட்டி எந்திரிச்சா சரி போனா போட்டுருந்தா உடனே தவிர திருப்பி வந்து அவ்வளோ பேர் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸை பாருங்க. நீங்க பார்த்தா கொடுக்குனது செல்போனை கொடுக்குனது இங்கே வரு பார்த்தீங்களா ஆட்டிடியூட்டை? சரி தப்பு பண்ணிட்டேமே யாராவது இது பண்ணாங்க அப்படின்ற அப்படி ஒருத்தவங்கள பொய்யா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருமா. நான் சொல்லவா? நான் அங்கே இருந்தேன், அங்கே நடந்தது எனக்கு தெரியும். ஆமாம், ஒரு நிமிஷமா தண்ணி குடிச்சிட்டு கேமரா வந்துருப்பா. போதுங்க, ஓவர் கண்ட்ரோல்ஸியாக போயிட்டு இருக்கு. அப்படி போதுங்க படிச்சு. ட்ரெண்ட் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட திவாகர் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்களை சுற்றி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்களா? ஆமாம்மா. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வளர்ச்சியின் உச்சகட்டம். ஓகே, வளர 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 அது காய்க்கிற மரத்தில் கல்லடி பட்டுக்கிட்டே இருக்கலாமா? அது மட்டும் நல்லா தெரியுது. காய்க்கிற மரத்தில் கல்லடி படுற மாதிரி நல்லா க்ரோத்துன்னு தெரியுதுமா. எனக்கு தெரிஞ்சே நம்ம கரெக்டாக பேசணும், கரெக்டான வழியில் போகிறோம். பெரிய பெரிய மக்கள்கிட்டே நான் சஜஷன் கேட்குறேன். நீ பேசுறது கரெக்டாக தான் இப்போ இருக்காரு, அப்படி ஒன்றும் நீ எப்படி ஒன்றும் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசலை. ஸோ சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வர்றப்ப நீ இல்லை யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி திரிச்சு விட்டு பார்க்குறது பழக்கம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குமா. ஓகே, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லது தான் எப்போதுமே. உங்களுடைய ப்ரொஃபைல் நான் இப்போ உள்ள ப்ரொஃபைல் நான் பார்க்கல, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொஃபைலுமே நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. ஏன்னா அதையுமே நீங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆர்எல்ஸ் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் நீ சேர்த்து தானே அட்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் போடுறப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் தானே போடுறாங்க. நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் என்னோட டீரோட சேர்த்தா சொல்லி எல்லா பக்கம் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் கொஞ்ச நாள் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி எம்ஏபின்னு தானே போடுறோம். எனக்கு இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு தெரியாதனால நான் அதை கேட்குறேன், நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து டாக்டருக்குள்ள அடங்குதா அப்படிங்க? வெரி குட், சூப்பர் கொஸ்டின். லேட்டஸ்ட்டாக கூட நான் எல்லாருக்கும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தேன். ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து டாக்டர் தான். ஆக்சுவலாக ஜென்ரல் பப்ளிக் இப்படி கொஸ்டின் எழுது இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்குன்னு ஒரு கவுன்சில் கண்ணு. இப்போ அட்வொகேட் முடிச்சுட்டு பார் கவுன்சிலில் பதிகிறாங்களே, அட்வொகேட்ஸ் எல்லாமே பார் கவுன்சிலில் பதிகிறாங்க. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மெடிக்கல் கவுன்சிலில் பதிகிறாங்க. இப்போ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்கு. அது மாதிரி எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கவுன்சில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு. அதில் வந்துட்டு பேருக்கு முன்னாடி டாக்டர், பேருக்கு முன்னாடி பிடினா ஃபிசியோதெரபிஸ்ட் அர்த்தம். அது தெரியும். ஆமாம், அந்த மாதிரி போட்டுருக்காங்க. நான் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே,
டாக்டர் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது கரெக்டான ஆமாமா லீகல் கண்ணு இப்போ எங்க கவுன்சில்ல இருந்தே வந்துருச்சு. சரி. அது நீட் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துட்டாங்கமா. நீட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. நீட் எக்ஸாம்ஸ் பிசியோதெரபியும் ஃபர்ஸ்ட் MBBS மட்டும் தான் இருந்துச்சு. MBBS நீங்க நீட் எழுதுனீங்களா? இல்ல நான் அப்பமா நான் படிச்சது வந்து 2005ல ஜாயின் பண்ணேன். 2005ல ஜாயின் பண்ணேன். கஜினி படம் வந்துச்சு இல்லையா, அந்த நேரம் தான் ஃபர்ஸ்ட். காலேஜஸ் நீங்க வந்து சீஃப் கெஸ்டா போறீங்க அப்படிங்கிறது நல்லது ஒரு விஷயம் தான். அங்க நீங்க என்ன ப்ரீச் பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாம். அந்த இப்போ கூட லேட்டஸ்டா அது எஜுகேஷன் டிவிஷன்ல பாருங்க, எஜுகேஷன் சுட் பி மஸ்ட். நீங்க என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை growth பண்ணிக்கிட்டாலும் இல்ல அங்க போய் நீங்க வந்து பிசியோதெரபிஸ்டுக்கு சம்பந்தமான ஹெல்த் ரிலேட்டடுக்கு சம்பந்தமான ஒரு ப்ரீச் பண்றீங்களா, ஆர்எல்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆர் கண்டென்ட் கிரியேட்டருக்கான ப்ரீச் பண்ணுறேன்? அப்பெல்லாம் பண்ண மாட்டேமா. நான் போய் என்ன தெரியுமா சொல்லுவேன், எஜுகேஷன் சுட் பி மஸ்ட். உங்களோட படிப்பு தான், அதாவது படிப்பை பற்றி பேசுவேன், பிசியோதெரபி பற்றி ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா அவங்க கூப்பிட்றதே வந்து கல்ச்சரல்ஸ்க்காக கூப்பிட்றாங்கப்பா. இவரை பார்த்தா மக்கள் சந்தோஷம் பண்ணிடுறாங்க, பசங்களாம் ஹாப்பி ஆகிறாங்கன்னு தான் கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவங்கள போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் எல்லாருக்கும், எஜுகேஷன் சுட் பி மஸ்ட். என்னதான் நீங்கள் பண்ணாலும் கோடீஸ்வரே ஒரு இடத்துல இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, சொத்து இருக்கும், அவங்களுக்கு மதிப்பு. அவங்கள விட ஒரு எஜுகேஷன் பர்சன் உள்ளுக்குள்ள நுழையிறப்போ மதிப்பு மரியாதை கூடும். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு கண்ணு. இப்போ நான் வந்து சாதாரண ஆளு கிடையாது, ஓகேவா? 12 வருஷம் நான் தான் சொல்ல வரேன், 12 வருஷம் கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல கன்சல்டண்ட்டாக இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில், ஓகேவா? ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ன்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை இருக்காது. சினிமாவோட இதை பாருங்க, சினிமாவில் வந்ததுக்கப்புறம் தான் அதில் திறமையை காமிச்சதுக்கப்புறம், அதாவது புது வெளியில் காட்டுறப்ப தான் அந்த மாதிரி பல வகையான விமர்சனங்கள் வருது. ஒரு இந்த இடத்துல நான் நீங்கள் சொன்ன வந்ததுக்காக நான் சொல்கிறேன், உங்கள் முன்னாடி நான் இவருக்கு பிசியோதெரபிஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாது? நான் ஒன்று சொல்லவா? சரி, நடிகர் நீங்கள் கேட்குறீங்களாப்பா, டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இல்லையா, 6th படிக்கிறப்ப சாதாரண ஆள்னால இவ்வளோ தூரம் growth ஆகி வர முடியாதுமா. நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு எஜுகேட்டர் பர்சனாக அதை புரிஞ்சுக்கணும். என்னோட எவ்வளோ சர்டிஃபிகேட் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ட்ராமா காம்படிஷனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஸ்பீச் காம்படிஷனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், மோனாக்ஷனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், எஸ்ஏ ரைட்டிங்கா ப்ரைஸஸ், காலேஜில் போயும் ப்ரைஸஸ். ஸோ ஸ்கூல் லைஃப்ல இருந்து நல்லா தெரிஞ்சுக்காங்கம்மா. ஸ்கூல் லைஃப்ல எப்படி இருக்கும்னா, நிறைய பசங்க நல்லாவும் படிப்பான், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சேர்ந்தே இருக்கும். அதை நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆங்கிலே நாங்கள் வந்துட்டோமா. காலேஜில் போய் கண்டினியூ ஆச்சு. காலேஜில் போயுமே எங்களை யூனிவர்சிட்டி பண்ணீங்க? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட்ல டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல், அதான் யூனிவர்சிட்டி காலேஜ் தனித்தனியா இருக்கும். மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது லோயலா காலேஜ்ல இருக்கல, எங்க ஸ்கூல்ல லோயலா எல்லாம் ஒரே இன்ஸ்டிடியூஷன். எங்க ஸ்கூல்ல வந்து என்னன்னா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்றனால கலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கம்மா. இப்போ நான் போய் ஜெயிக்கிறேன் கிராம, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் 2 ஆள் கலந்துக்க மாட்டாங்கன்னு ஒரு செக்ஷன்ல 3 குரூப் வரும். நான் அது போக இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போயும் பிரைஸ் அடிப்போம். அப்போ என்ன நடக்கும்னா, நம்மளே ஸ்கிரிப்ட் எழுதணும், நான் ஓனாக ஸ்கிரிப்ட் எழுதி, ஓகேவா, எல்லாரையும் நடிக்க வச்சு, அதில் நான் தான் குழு தலைவர். என் ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்கன்னா மொத்தமாக ஒரு 15 டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நான் தான் கேப்டன்ட்ட தான் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நான் தான் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பேன். ஓவராலாக கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க ப்ரைஸஸ். இப்போ திவாகர் குழு அப்படின்னா திவாகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ இருந்தே நான் கதையை எழுதி, அதை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கண்ணு? எப்படி தெரியுமா? ஒரு நாடகம் நம்ம எழுதுனோம்னா தலைப்புக்கு ஒரு மார்க்கு, கருத்துக்கு ஒரு மார்க்கு, ஆக்டிங்க்கு ஒரு மார்க்கு, மேக்கப்புக்கு ஒரு மார்க்கு. சார் வந்து பிரித்து போடுவாங்கம்மா. 3 ஜட்ஜு உட்காந்துருப்பாங்க, இங்கே ஒருத்தவங்க. நாடகம் காம்படிஷன் அப்படின்னு அன்றைக்கி ஒரு நாள் ஒதுக்கிடுவாங்க. எங்களுக்கு பீரியட் லீவ் கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் வச்சுக்கணும், மேக்கப் போட்டு நீ இதை பண்ணுப்பா அப்படின்னு பண்ணி அதில் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா இப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சந்தோஷம். ஒரு ஸ்கூல் லைஃப்லயே முறையா திறமையை வளர்த்த நபர், அதை நீங்க நம்ம வந்து எல்லாரும் ஒத்துக்கூடக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் பெரிய இன்ஸ்டிடியூஷன்றதையும் நான் போட்டேன். இல்ல அதை நான் வந்து என்கரேஜ் பண்றேன். இல்ல கண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரணமா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணி இப்படி வர முடியாது. அவங்களுக்குள்ள பேசிக்கா நான் எதுக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் ஷேர் பண்ணானா, அப்ப இவருக்குள்ள இருந்து சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒன்று இருந்திருக்கு, ஓகேங்களா? சின்ன வயசுலேருந்து ஏதோ இருந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. காலேஜ் லைஃப்லையும் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது கண்ணே. நான் இப்போயுமே நான் ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இறைவனோட அடையாளம் காட்டப்பட்டது தான். நானே எதிர்பார்க்கல, நம்ம பிளான் பண்ணி இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படிலாம் கிடையாது, ஓகேங்களா? நான் செம்ம ட்ரீட்மெண்ட் வீடியோ போட்டேன், ரீல்ஸ் போட்டோம், ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளோட கலை உலகத்துக்கு எடுத்து காட்டும்ன்றது என் உள்மனசில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக நடந்துருச்சு. அதுதான் நடந்தது. நீங்கள் நினைக்கிற மாதிரி திடீர்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு இப்படி போட்டு நல்லா பார்த்துக்குமா என் வீடியோவை எடிட் இருக்காது, பார்த்துருக்கீங்களா? சும்மா நான் இப்படி எடுத்து இப்படி போட்டு விட்டேன்னா நான் சொல்கிற கருத்தையே மில்லியன் வியூஸ் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்க சொன்னது நான் வந்து என்கரேஜ் தான் பண்றேன். அதாவது ஸ்கூல்ல இருக்கும்போது நம்ம பண்றது அப்படிங்கிறது வந்து அதுவும் இல்ல, ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து இருக்கு கண்ணே. நீங்க சொன்ன மாதிரி சில ஸ்கூல்ல எல்லாம் நான் சரி நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல, ஒரு சில ஸ்கூல்ல நீங்க சொன்னாப்ல ரொம்ப அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. லைட்டா மேக்கப் லைட்டா டயலாக் அப்படி தான் இருக்கும். நான் இருக்கிறதுல வந்து பெரிய பெரிய ஜாமவான்கள் இருக்கிற இடம்.
அந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தடி மெய்சிலே இருக்கும் எல்லாரும் திறமை. காலேஜில் வந்து இன்டர் காலேஜ் போனீங்களா, யூனிவர்சிட்டி காம்படிஷன் போனீங்களா? காலேஜில் உண்மையை ஒத்துக்கிறேங்கண்ணே. காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் காலேஜும் இல்லை, எந்த காலேஜுமே ட்ராமாவை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, என்ன நடப்பாங்கன்னா ரோட்ராக் கிளப்னு வைப்பாங்க. அதில் நானாக ஃபைட் பண்ணி எனக்கு ஒரு இது கொடுங்க. காலேஜில் நீங்கள் ரோட்ராக் கிளப் மூலியமாக தான் அங்கே போயிட்டு நீங்கள் காலேஜில் வந்து உண்மையை சொல்கிறேங்கண்ணே, டான்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கப்பா. டான்ஸு யாராவது பாட்டுனா பாடுங்கன்னுவாங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் ட்ராமாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நானாக பர்மிஷன் வாங்கி இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன், இது ஈவெண்ட்டாக போட்டு எனக்கு இது கொடுங்க. நாங்கள் எனக்கு காம்படிஷன்லாம் காலேஜில் அதுதான் கேட்குறேன். காலேஜுக்குள்ளே பண்ணீங்களா இல்லை யூனிவர்சிட்டி லெவலில் பண்ணீங்களா? மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி லெவலெலாம் ட்ராமா காம்படிஷன்லாம் நடக்காதுமா. சும்மா அது நான் படித்தது சேலம், அந்த காலேஜுக்குள்ளே இன்டர் காலேஜுக்குள்ளே. இல்லை நான் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். சரி, அது மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி தான் எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்கே நீங்கள் இருக்கும்போது நான் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஒரு என்ன சொல்லுவீங்க? நான் இல்லைப்பா, அதுக்கு முறையாக 5 வருஷம் படிச்சிருக்கணும், 5 இயர்ஸ் படிச்சிருக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதிக்கணும். எதனால அந்த 5 இயர்ஸ் படிச்சிருக்கணும் அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு யூனிவர்சிட்டியோட நாம்ஸ், மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு. இது கம்பேரிசன் கிடையாது, இது கம்பேரிசன் பண்ண முடியாது. நீங்க அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிங்னு சொல்லிட்டு 5 வருஷம் படிச்சுட்டு வரணும் கிரைட்டீரியா கிடையாது. அது கிடையாது, கிடையவே சொல்லக்கூடாதுமா. சரி, ஒண்ணே ஒன்று சொல்றேன்மா. இப்ப நம்ம ஆக்டர் தனுஷனா வந்தார் இல்லையா, தனுஷனா வந்தாரு. இப்ப கூட லேட்டஸ்டா அவரோட ஆடியோ லான்ச் பார்த்தேன். டான்ஸ் கிளாஸ் கத்துக்கல, ஆக்டிங் கிளாஸ் போகல, ஓகேங்களா, வேற 2 மூலம் சொன்னார், இன்னும் 2 மூலம் சொன்னார். நான் பேசாம என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். செல்வா நான் கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். செல்வா சார் நடிச்சு கொடுத்தேன், இப்போ பெரிய ஸ்டாராக இருக்கார்ல. அது மட்டும் இல்லைப்பா, நிறைய பேர் பெரியவங்க சொன்ன விஷயம், இவங்க இருக்காங்களா, ரேவதி மேடம் சார் வந்து மதுரையில் வந்து வளையல் கடை வச்சிருந்தார் சார். 2 பேரும் சூப்பர் ஹிட், மண் வாசனை படம். அதில் டைலாக்லாம் ஃபஸ்ட்டு படம் மாதிரியா தெரிஞ்சு. பாரதி ராஜா சார் எப்படி நடிக்க வச்சாங்க, ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியவே இல்லையா நடிக்க வச்சாங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம், உங்களுக்கு இல்ல ஓபன சொல்லவா, புதுசா வர்றவங்களையே நடிக்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, நீங்க ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, அந்த படம் ரிலீஸ் 5 படம் இல்ல, ரிலீஸ் ஆன படத்தை நான் சொல்ல வரேன். ஏஸ் படத்துல வந்து ஆகஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது, தீபாவளி. இல்ல, அது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது. அதை விட்டு ஆகஸ்ட் 1 தான் வந்துருச்சுமா. இன்னைக்கு நான் இன்னும் பார்க்கல படத்தை, அதான் பார்க்க போறீங்க. பார்த்தா தான் நான் பேச முடியும். நான் பார்த்த படத்தை தான் நான் பேச முடியும். ஏன்னா நான் இதுக்கு அதாவது எடிட்டிங் டேபிள்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இன்னைக்கு வந்து தேதி 30, இன்னைக்கு ஷோ பார்க்க போறோம். இன்னும் நாளை கழிச்சு படம் வரும். தாராளமா பாரு. அதான் சொல்றேன், இன்னும் பார்க்காதனால நான் அதை பேச முடியாது. பார்த்தா தான் அதை விமர்சனம் படுத்த முடியும். ஓகேங்களா? ஏஸ் படத்தை நான் பார்த்தா உங்களுடைய காட்சிங்கிறது ஒரு சீன் வந்துச்சு. ஆமாமா, ஒரு நடிகருக்கான இது எப்படி நீங்க சொல்றீங்களா, நான் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது, அது உங்களுடைய கான்ஃபிடென்ட். அதை நான் எங்கேயுமே உடைக்க விரும்பல. அது எல்லாருக்குமே வேணும். நீ சொல்றது புரிஞ்சுக்கிட்டேமா. நீ என்ன சொல்றீங்க? என்னுடைய கான்ஃபிடென்ட் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல, நீங்க கேக்குற क्वेश्चन எனக்கு புரிஞ்சிச்சுமா. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, சார் நீங்க இப்படி சொல்றீங்களா, ஒரு சீன்ல தான வரீங்கன்னு சொல்றீங்க, அது பழைய படம் நீங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகேவா, பழைய படம் எடுத்து என்ன மாதிரி கதாபாத்திரங்களுக்கு உங்களை முதல்ல அப்ரோச் பண்ணல. இல்ல சொல்றத கேளுங்கம்மா. அந்த சீன், அந்த படம் நீங்க ஏசன ஆரம்பிச்சீங்களா, படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு சீன் மட்டும் தான் பெண்டிங். அதுக்கு யாரை போடலாம் அப்படின்னு சர்ச் பண்றாங்க. ஓகேவா, அப்ப நம்ம கண்ணில் போடுறோம். என்னை கூப்பிட்டு ஒரு நாள் பேசினாங்க. அப்பயுமே நீங்க நடிச்சு காட்டு இது காட்டலாம் சொல்லலை. நம்மளோட இதை இன்டென்சிட்டியாக பார்த்துட்டாங்க. இல்லை தம்பி, உங்களுக்கு இயற்கையாகவே நல்ல நடிப்பு வருது, நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா 2-3 பேரை கூப்பிட்டு பேசியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளை பிடிச்சிக்கிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா 2-3 பேரை கூப்பிட்டு பேசினது என்கிட்ட பசங்க அவங்க சொல்லல, வேற சில பசங்க சொன்னாங்க. அதை கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்தாங்க. நம்மளுக்கு கரெக்டாக கிளிக் ஆச்சு. ஏன்னா நான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வெறும் 10 மாதம் தான் ஆகுது. எடுத்த உடனே பெரிய பெரிய ஆக்டர்ஸே சின்ன சின்ன ரோல் தான் பண்ணி வந்தாங்க. அந்த இதில் நான் கொஞ்சம் கிளாரிஃபை சொல்றதை கேட்க விடுங்கம்மா. அதுதான் பண்ற தப்பு. நீங்க கேட்குற கொஸ்டின்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுறேன். நீங்க ரொம்ப இது பண்ணணும் தேவை கிடையாது. நீங்க சொல்றதை வந்துட்டு நீ சின்ன சீன் தான் நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஓகேவா, அதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சு இங்க பாருங்க, 2வது படம் நான் சொல்றேன்ல, அதை விட இதுல சீன் கூட. இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் நடிப்பு கக்குற மாதிரி இருக்கு இந்த படத்துல. அதுல வந்து டயலாக்கே கிடையாது, ஒன்லி சிக்னல் மட்டும் தான் இருக்கு. இதுல வந்து நடிக்க கக்குற மாதிரி இருக்கு. நான் நடிக்கிறப்ப ஒவ்வொரு மசில்ஸும் தனித்தனியா கண்ட்ராக்ட் ஆகி நிற்குது. இதெல்லாம் நான் என்னோட கேமராமேனே சொன்னது. சார் நீங்கள் உங்களெல்லாம் என்னமோ நினச்சோம், நேராக பார்க்குறப்ப தான் தெரியுது ஒவ்வொரு மசிலும் ஒவ்வொரு இடத்துலையும் கண்ட்ராக்ட் ஆகி நிற்குது. இப்போயுமே நிறைய பேருக்கு அந்த சீனை போட்டு காமிச்சிருக்காங்க. கண்ணு போட்டு காமிச்சோடனே அவங்கள அறியாமல் எந்திரிச்சு அடிச்சு கிளாஸ் பண்ணுறாங்க. ஒரு 1ஆம் தேதி ஸ்க்ரீன் வருது. அப்புறம் 3வது படம் இருக்குல்ல கண்ணு, 3வது படம் பெரிய படம். அதுலேயுமே என்ன ஆச்சுன்னா, படம் நெருங்கி முடிஞ்சு போச்சு. ஸோ இவரை கூப்பிட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு அதில் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்த படமும் அப்படி 5வது படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறியாச்சு. கரெக்டாக ஆர்டிஸ்டாக மாறியாச்சு. இதை நான் 5வது படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறியாச்சு. ஒரு சிலை கல்லாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அதை போட்டு செதுக்கி அது சிலையாக மாற்றுவாங்க. அப்போ அதுக்கான உண்மை சொல்லவா இருங்க இல்லை, நீங்கள் சொல்கிறது அதுக்கான நேரம் தேவை. எனக்கு அந்த 4 படத்தில் செதுக்கணும்ட்டு 4மே என்ன சொன்னாங்கன்னா, 2 மணி நேரம் 3 ஹவர் நீங்கள் ஒதுக்கிக்கங்கன்னு சொன்னாங்க. போய் என்னோட ஷாட்டை 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அது 10 நிமிஷம் முடிக்கக்கூடிய ஷாட் தான். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படி கிடையாதுன்னு. இல்லை நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. அதே இதை மற்ற சில பேர்கிட்ட கொடுத்தாங்க. நான் யாரையும் கம்பேர் பண்ணி குறை சொல்றதுக்காக இல்லை, அது
ஒரு 3 hours ஆச்சு. நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியம் தான் பட்டாங்க. ஓகேங்களா? டக்குன்னு தான் முடிக்க முடியுங்க. சரி சரி இதை விட்டு இல்லைங்க, 5வது ஷூட் இருக்குல்ல, 5வது ஷூட்டுமே டேரக்டர் கூப்பிட்டு பாராட்டினாரு. இல்லை சார் எங்களை டைம் வேஸ்ட் இல்லாமல் டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டீங்க. எத்தனை மணி நேரம் உங்களுக்கு கால் ஷீட் கொடுத்தாங்க? ஃபுல் டே கண்ணு. ஃபுல் டே கால் ஷீட். அதில் எத்தனை சீன் நீங்கள் பண்ணீங்க? மேக்ஸிமம் எத்தனை நாள்? அதாவது ஓப்பனாக சொல்லலாம், எத்தனை நாள் ஷூட் டேட் உங்களுக்கு கொடுத்தாங்க? 8 days. 8 நாள் ஷூட் டேட். ஓகே. 8 நாளுமே மேக்ஸிமம் எனக்கு ஒர்க் இருக்கும். அப்பயுமே அவங்க என்ன பண்றாங்க, டயலாக் கொடுக்குறாங்க, பாக்குறாங்க. அதான் அது சாதாரண. என்ன மாதிரியான கதாபாத்திரங்களுக்கு உங்களை அப்ரோச் பண்றாங்க? இப்ப நல்ல கதாபாத்திரம், பொதுவாவே நல்ல கதாபாத்திரம் தான். நல்ல கதாபாத்திரம் இந்த சென்ஸ். அதாவது உண்மை சொல்லுவாங்கன்னு கிராஃப் மாதிரி ஏறுதுமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஃபேஸ் ரிவீல்டு, அப்புறம் கொஞ்சம் டயலாக்கு, இப்போ கேரக்டர். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓரளவு சின்ன டைரக்டர்ஸ் லீடாக போட்டு பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க பேர்லாம் நம்ம ரிவீல் பண்ண முடியாதுமா. சின்ன டைரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ கண்ணு விழுந்துருச்சு, தம்பி நீங்கள் வந்து லீடாக பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம பேசிக்கலாம் வாங்க சென்னை வர. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான நாட்கள். ஏன்னா மேக்ஸிமமாக நான் செலக்ட் பண்ணி போகிற கம்பெனி எல்லாரையும் செலக்ட் பண்ண மாட்டேன். அவங்க எத்தனை படம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, கூப்பிட்டோம்னே போக மாட்டேங்கன்னு. அவங்களோட என்ன ரீசனா, உங்களை மாதிரி இன்டர்வியூ யாருமே எல்லாரையும் டக்குன்னு கூப்பிடவும் மாட்டாங்க. ஆமாம், நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நான் இன்னொன்று அவங்களையும் செலக்ட் பண்ணுவேன். ஸோ படம் தேட்டருக்கு. ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லவா, முன்னெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்டுடியோவோ அலையணும். உண்மையாக சொல்ல போனால் இப்போ அது கம்மியானுச்சு. ஏன் கம்மியானுச்சு அப்படின்னா, அவங்க அங்கே போய் அலைஞ்சி அவங்க ஆடிஷன் பண்ணி இது பண்ணுறது ஓகே, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க. இவங்க பார்க்கும்போது இவங்க வந்து நம்ம கதாபாத்திரத்துக்கு தேவைப்படுதா, ஒரு நிமிஷம் கதாபாத்திரம் தேவைப்படுதா, ஓகே ஒரு மாதிரி இவங்க இருக்காங்க, ஒரு ஆடிஷன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது ஈஸி டு அக்சஸ் சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராமுங்கிறது. இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதெல்லாமே நல்ல விஷயம் தானே சொல்லலாம். அது நல்ல விஷயம் தான், அதுதான் சொல்கிறேன், நல்ல விஷயம் தான். அதனால தான் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பத்துல இருந்த திவாகர் இருக்காருல்ல, எல்லாருக்கும் பிடித்த ஒரு திவாகரா இருந்தாரு. ஏன்னா அந்த மனுஷன்ட்ட ஏதோ ஒரு இன்னசென்ட் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு. நீங்க அந்த கமெண்ட்ஸ் பாத்தீங்களான்னு தெரியல, நிறைய கமெண்ட்ஸ். இல்ல நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒரு நிமிஷம். இல்ல கண்ணே, நீ கேட்ட क्वेश्चन நான் ஆன்சர் பண்ணிட்டேன், நீங்க ஃபுல்லா ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த இன்னசென்ட் இருக்குப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லா மீடியாவுமே உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கான ரீசன் இல்ல நான் சொல்றேன். இல்ல நீங்க கேட்டதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நீங்க கேட்ட 2 क्वेश्चन புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றேங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு டைப்ல வர்றாங்க. சிலர் வந்து ஆபாசமா யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அது ஒரு டைப்பு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக யூஸ் பண்ணுற திறமையான நபர்களை இன்ஸ்டா அடையாளம் போட்டு காட்டுது. இப்போ திவாகர்னு ஒரு நபரை கண்ணு இன்ஸ்டா இல்லாட்டி நான் பேசாமல் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஓகேவா. அது இல்லை சொல்கிறது கேளுங்க, அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வெளியே உலகத்துக்கு தெரியாது. இது வந்து என்னோட திட்டம் கிடையாது கண்ணு, இறைவனோட திட்டம். நம்மளுக்குலாம் மேலே கடவுள் இருக்காரு, நானே நினச்சி பார்க்காதது கண்ணு. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து நிறைய திறமையான நபர்களை சும்மாலாம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. படம் எடுக்கிறவங்க நீங்கள் சொன்னாப்புல ஃபோட்டோவை தூக்கிட்டு போய் நிற்கிறவங்கள விட இவங்க கிட்ட திறமை, ஓகே இவனை போட்டா கரெக்டாக, இதை நான் அக்செப்ட் பண்ண. அதெல்லாம் தப்புக்குன்னு இருங்க, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். போட்டோ போய் நிக்கிறத விட இவங்களுக்கு திறமை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண. ஏன்னா போட்டோ தூக்கிட்டு ஒவ்வொருத்தவனும் போய் முன்னாடி நின்னனால இப்ப நீங்க பார்க்கக்கூடிய நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. நான் பேசுறது திறமையான நபர்களை தான் அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து அவங்கள இப்ப இன்ஸ்டால நான் ஓப்பனா சொல்லவா, எனக்கு முன்னாடி நிறைய நபர்கள் இருக்காங்க இருந்தாங்க தெரியுமா. நான் நுழைஞ்ச நீங்க இருக்கக்கூடிய ஃபேமிலியே உண்மை சொல்லவா, நான் வந்து 1 மாசத்துலயே உங்களை மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் கிராஃப் ஏறிக்கிட்டே போச்சு தவிர குறைக்கவே இல்லை. நான் அப்படி சொல்ல ஓகேங்களா. ஒரு விஷயம் உருவாக்கணும். இதுல நீங்க எத்தனாவது ஆள்னு எனக்கு தெரியல. நான் இன்டர்வியூ ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் நாளே இதை சொன்னாங்க. சார் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, அடுத்து காணாம போயிட்டாங்க, அப்படி ஏறிக்கிட்டே போச்சே தவிர எனக்கு குறையவே இல்லை. 2வது விஷயம், நீங்க என்ன சென்ஸ் சொன்னாங்கல்ல, இதே என்னோட நம்மளுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணி என்னை திட்டுறாங்க, உங்களை அவமானப்படுத்துற மாதிரி சேனலுக்கு அப்படி கோய் கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன தலைவிதினாங்க. சார் நீங்க என்ன சென்சி தான் உங்களை சொல்லலாமா? இல்ல நான் பொதுவாக நீங்க டீசென்சியா தான் கேக்குறீங்க, உங்களை சொல்லல. இதே மக்கள் என்ன கொடுத்த திட்டு தான், போகிற சேனலுக்குலாம் போகாதீங்க, கூப்பிடுற சேனல் போகாதீங்க, உங்களை அவமானப்படுத்துற மாதிரி கொஸ்டின் கேட்டால் அதை ரிஜெக்ட் பண்ணுங்கன்றாங்க. அதை தான் நான் செஞ்சேன். அதுக்காண்டி கண்ணு இன்னசென்சி வேற, நம்ம ஏமாளி கொஞ்சம் அந்த அதான் நான் சொல்ல வரது முழுசா முடிச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்த இன்னசென்ஸ் திவாகர்ட்ட இப்ப இல்ல, அவர்கிட்ட ஒரு ஆணவம் இல்ல வந்துருச்சு. அது நீங்க இல்ல சிரிக்க கூடாது, இந்த இடத்துல சிரிக்க கூடாது. ஏன் சிரிக்க கூடாது அப்படின்னா, உங்களை புகழ்ந்தவங்க சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா. உங்களை புகழும் போது ரொம்ப சந்தோஷமா ஓப்பனா சொல்லவா, வீட்டுல ரோடு கட்டினா ரோட்ல போறவங்களுக்குலாம் இலக்காரமா இருக்கேன், ஏன் நீ இதை அப்படி பண்ண முடியுதா, அப்படி பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் கொண்டு வந்து பில்டிங் எழுப்பி அது மாதிரி. அதே வீடு கட்டுறவன்ட்ட ஃபர்ஸ்ட் ஒருத்த வந்து மச்சான் நல்ல விஷயம்டா வீடு கட்டுறான்னு சொல்லியிருப்பான். அவனே நீங்க தப்பா அந்த வீடு கட்டுற செயல ஏதோ ஒரு செஞ்சீங்கன்னா, ஏன்டா இப்படி பண்ணக்கூடாதா, தப்புனா என்ன பண்ணுவீங்க நீங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படி கிடையாது, எனக்கு தோன்றதான் நான் பண்ணுவேன். ஏங்க வீடு கட்டுறதா சொல்ல வர அவங்களுக்கு தெரியும், தப்பு சொன்னா இல்ல சொல்றது கேளுமா. நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி ஏறிக்கிட்டு தான் போகுது, நம்மளுக்கு எந்த இடத்துலையும் குறையவே கிடையாது, ஓகேங்களா. நீங்க சொன்னாத விஷயம் இதே நிறைய மக்கள் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார்.
உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு இருக்குது, ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, உங்களை அவமானப்படுத்தினா நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எதனால அவமானப்படுத்துறாங்க? அவமானப்படுத்துறாங்க மீன்ஸ் அந்த மாதிரி கிண்டலாக கொஸ்டின் கேட்டாலோ அப்படின்னா உங்களுக்கு வந்துருச்சு, நீங்கள் அடுத்த லெவலில் தாண்டி போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறப்ப எனக்கு நடக்கிற விஷப்பிரச்சனை அப்போ வந்து நிறைய மக்களுக்கு தெரியாது. நான் 500 சேனல் இன்டர்வியூ கொடுத்துட்டேன், என்னை பற்றி தெரியும், தெரிஞ்சிருந்து திருப்பி அவமானப்படுத்துறப்ப தெரியாமல் செய்கிறது வேறு. ஃபஸ்ட்டு டைம் என்னை இன்டர்வியூ பண்ணுற யாருக்குமே என்னை பற்றி தெரியாது. எல்லாம் வர்றவங்களெல்லாம் லவ்வபிள் வேர்ட்ஸாக வாங்கமா. இப்போ கூட நான் அதை தான் சொன்னேன் காலையில் கண்ணு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சேனலில் நடந்த பிரச்சனையை ஒரு முகம் தெரியாத லேடி கரெக்டாக எடுத்து போட்டிருக்கு. ஓகேங்களா, எடுத்து போட்டிருக்காங்க. இவர் என்ன சொன்னார், ஆணவம் பேசுகிறாரு, திமிரா பேசுகிறாரு. அந்த அம்மா கரெக்டாக வீடியோ கிளிப்பிங் அடிக்கப்படுது, பேசவே இல்லை. என்ன சொல்லும் சொல்லுமான்னு அவர் சொன்னார். அதே மாதிரி அவரை கம்பேர் பண்ணாங்க, இவர் கம்பேர் பண்ணாங்க, அவர் பண்ணவே இல்லை. சூப்பராக கேட்டிருக்காங்க. ஸோ இல்லாத குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரிலாம் வச்சா யாருக்கு கோவம் வராது? ஓகே, நீங்கள் இப்போ இதுக்குள்ளே வந்து நான் சொல்கிறேன், ஒரு தனியார் சேனலுக்கு நீங்கள் போய் இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க, அதில் நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். கேள்வி எனக்கு தெரிஞ்சு முழுசாக முடியலை, அதுக்குள்ளேயே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணி எந்திச்சிட்டிங்க, எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அங்கேயே நகர்ந்து வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, நீ காலையிலேயே ஒரு லேடி எடுத்து போட்டிருக்காங்க, அவர் சொன்ன போய் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு. ஓகேங்களா, மரியாதைலாம் பேசினாருனாரு, ஆரம்பத்தில் டீசெண்டாக தான் பேசினேன். பிடிச்சதும் பிடிக்காததும் அவங்க இஷ்டம் என்ன. ஏன்னா அவங்களோட கமர்ஷியல் பர்பஸ் தானே என்னை வர சொல்கிறாங்க. அதை சொல்லுங்கள், எதுக்காக என்னை வர சொல்கிறாங்க? இல்லை, அது கமர்ஷியல் பர்பஸுக்கு தான். இப்போ அவங்ககிட்ட எந்த எக்ஸ்பென்ஸுமே நான் வாங்கலை, என்கிட்ட கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்கவும் இல்லை. ஃபஸ்ட்டு டைமாக சகிலா மேடம் இன்டர்வியூ எடுத்தாங்க கண்ணு. இதெல்லாம் சொல்கிறேன், அதான் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்கல, ஏமாத்துறாங்க. பட் இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாதுக்குன்னு 3வது டைமாக நடக்குது. இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறது முன்னாடியே அவர்கிட்ட கூப்பிட்டு எல்லாமே சொல்கிறேன், தம்பி நான் ப்ரொஃபஷனல் டாக்டராக இருக்கேன், கொஞ்சம் அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் டிஃபைன் பண்ணுற மாதிரி கேட்காது. அது ஒன்று. 2வது கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, தம்பி நான் அதாவது ஆரம்பத்தில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, அந்த லெவலில் தாண்டி நான் படத்துக்கு வரேன், அதுக்கு மேலே நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ திருப்பி நீங்கள் டிஃபைன் பண்ணுற மாதிரி ஆரம்பத்தில் வந்து கேட்காதீங்க பண்ணுற. 2வது சொன்னேன். ஏன்னா சரின்னு சொல்லிவிட்டு 3வது டைமும் அதே மாதிரி உட்காந்து கேட்டால் அது என்ன விதத்தில் மறுத்தோம். இது ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்துச்சு. இது 3வது டைம் நான் துபாய் போயிட்டு வந்தோடனே அப்படி ஆரம்பிச்சாங்க. அப்போது ஒரு ஆங்கரோட சண்டை வந்துருச்சு. சண்டை மீன்ஸ் இது கிடையாது, என்னப்பா அவர் இப்படி கேட்குறாரு, நான் எந்திரிச்சேன், ஐயோ உட்காருங்க சார் கன்வீனியன்ஸ் பண்ணி இது பண்ணி அப்புறம் வேற ஒரு ஆங்கரை போட்டு அப்புறம் எடுத்தாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டு அன்னைக்கும் பிரச்சனை நடந்துச்சு. அன்னைக்கும் வீடியோ எடுத்தாங்க, நானும் வீடியோ எடுத்தேன். பட் அதை இது பண்ணலை நான். சார் நீங்கள் தயவு செஞ்சு இது அதாவது இன்டர்வியூ கண்டினியூ ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன கோவம்னா இவங்களுக்கு திருப்பி அவங்க சொல்லி தான் கூப்பிட்றாங்க மரியாதைக்கு நம்ம போகிறோங்கன்னு. இதுக்கு முன்னாடி அதே சேனல் தான், தரையிலும் மண்ணிலும் பரண்ட வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அறகன் என்ற ஆகாயத்தை. அது உண்மையாவே தப்பு தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க பண்ணது இல்லை, பெரிய தப்பு. எப்படி கண்ணு அசால்ட்டா சொல்லுவீங்க? அதாவது இவ்வளவு நாளாக படிச்சிருந்து திருப்பி சொல்ல வரீங்கன்னு சினிமா ஃபீல்டு வந்தது ஒரு புத்தமா நீ கேட்கிறேன், அதான் தப்பு. நான் டாக்டராமே ஒரே விஷயம் கேளுங்க, டாக்டரா இருக்கிறப்ப பெரிய ஜட்ஜமா வந்து சார் டாக்டர் சார்ன்றாங்க, ஃபீஸ் முடிஞ்ச உடனே தட்டு தாம்பால வச்சு பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பெரிய டிஎஸ்சி என்ன சார் உங்கள் இதே கிடைக்க மாட்டேங்குதுன்றாங்க. நல்ல மரியாதையாக போகிறோம், மரியாதையாக வரோம், சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு மதிப்பு கிடைக்குது டாக்டராக இருந்த வரைக்கும். டாக்டர் ப்ரொஃபஷனாக கரெக்டாக பண்ணீங்க, உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அதாவது சொல்கிறது இப்பெல்லாம் பேசக்கூடாது தம்பி, சும்மா அதாவது அதான் சொல்ல வரேன். அப்படி இருந்துச்சு. ஓகேவா, நல்ல மதிப்பு மரியாதை இருந்துச்சு. சினிமாவுக்கு வந்தப்போ இது எனக்குன்னு இல்லைக்கண்ணு, பெரிய ஆர்டிஸ்ட்டும் விஜய் சார் என்ன சொன்னார், கோமாளி கூத்தாடின்னு சொன்னாங்கன்னு சொன்னார். அது மாதிரி தான் இப்போ நம்மளே சாட ஆரம்பிக்கிறாங்க. எம்ஜிஆர் சாரை சொன்னாங்க, எம்என் ராவ் ஆந்திரா சீஃப் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, பழைய ஸ்டார். ஸோ அவங்க பேர் அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுக்கும் வருது. யாரும் சினிமாவுக்குள்ளே வர்றாங்களோ, சினிமான்ற அதுக்கு காரணம் என்னன்னா கண்ணு, சினிமா ஃபீல்டு மேலே உள்ள தப்புன்றப்ப அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சர்க்கிளில் மட்டும் போயிடுது, ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸ்ன்றப்ப. இது வந்து என்னன்னா எல்லாரோட கண்ணு படுது இல்லை, ஒரு திறமையை வந்து பப்ளிக் ஃபாரமில் காட்டுறதுனால இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது. அது சகஜம் தான், அதோட நேச்சர். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு மெச்சூர்டாக ஒரு 12 வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப வெல் ட்ரெயின்டு கண்ணு. சில நோயாளிகளை ஆப்ரேஷனே பண்ணாமல் பல லட்சத்துலேருந்து காப்பாற்றுவோம், பல துயரங்கள்லேருந்து. அப்படி ஒரு பிரில்லியண்ட்டான ஆள். அப்போ இவ்வளோ ஒரு படித்து ஒரு ஸ்கோப்பான நபரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்துகிறமான கொஸ்டின்ஸை கேட்டால் யாருக்கு கண்ணு வரும்? நிறைய சைக்காலஜிக்கல் ஹாஸ்பிட்டல், நான் விசிட்டிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் கண்ணு. அதாவது சைக்காட்ரிக்கும் நியூரோவும் கம்பைன் பண்ணி வருமா, சைக்காட்ரிக் நியூரோ டிசார்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை விட்டு அவங்களை ரெக்கவரி கொண்டு வரோம். ஃபிசியோதெரப்பிலையுமே ஆக்சுவலி நவ் ஐ ஆம் இன் குட் பொசிஷன்மா. அடுத்த லெவல் வந்து ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரீசனா, உங்களை மாதிரி உள்ள ஆங்கர் சொன்னதான், அண்ணே நல்லா வந்துட்டீங்கன்னே, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கன்னே, உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அந்த டைம் வரும், கடவுள் எங்களுக்குலாம் அதை கொடுக்கல. இது யார் உங்களுக்கு மாதிரி மீடியா பீப்புள் சொன்னதான். உங்கள் குடும்பத்தில் யார் பண்ண புண்ணியம் தெரியல, உங்களுக்கு இது வந்திருக்கு. ஒரு சிலர்லாம் பணம் கொடுத்து பப்ளிசிட்டி தெரியும், அவங்களுக்கு தானாக வருது. நீங்கள் இதை இப்போ விட்டுறாதீங்க, 1 வருஷம் 2 வருஷம் போராடுங்க, அது எந்த லெவலில் போகுதுன்னு பாருங்கள். அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வைங்க. ட்ரீட்மெண்ட் நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் இதுக்குள்ளே வாங்கினே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம மேலே உள்ள ஒரு அன்பில் தான் சொல்கிறாங்க, அது உண்மையும் கூட.
அதனால நான் விடாமல் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி டீசெண்டாக நேர்மையாக வர்றோம் கண்ணு. அது எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. பெய்டு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. என் கூட பழகின எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ பேர் ப்ரொமோஷன் கொண்டு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள் யதார்த்தமாக நடக்குமா, நம்மளுக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்கும் சினிமாவுக்கு. அந்த மாதிரி விஷயங்களையுமே ப்ரொமோஷனை அக்செப்ட் பண்ணாமல் ஒரு ரீல்ஸ் வீடியோ மாதிரி எடுத்து கொடுப்பேம்மா. லேட்டஸ்ட்டாக ஒரு ஜவுளி கடைக்கே நீ ப்ரொமோஷன் கேட்டார் தம்பி, ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்ப்பான்ட்டு. அப்போ என்ன பண்ணார், அண்ணா என்னென்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணுங்கண்ணா. சரிப்பா, நான் வந்து உன் கடையில் வந்து ரீல்ஸ் எடுத்து தரேன். அவர் என்ன சொன்னார்னா, ஆனால் கெட்டப்லாம் போட்டு இது பண்ணி உங்களை வேறு மாதிரி காட்டலான்னு பார்த்தேன் நான். எனக்கு அது வேணும். ஏன்னா ஆனால் அது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுக்கண்ணே. ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஓகே இவர் இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. சிரிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அந்த ப்ரொடியூசர்கிட்ட அந்த வீடியோ காட்டுறப்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன். சரி ஓகே இவர் இப்படி யூஸ் பண்ணலாம். நடித்த படங்கள்லையும் கூட இவருக்கு இப்படி பிஜியும் போடலாம். குட் பேட் அக்லி படம் இருக்குல்ல, அஜித் சார் படத்தை சூப்பராக காட்டியிருந்தார் அந்த தம்பி நடக்க வைக்க சொல்லி. விஷயத்துக்காக இல்லை சொல்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து நம்மளை நல்லா யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு அவருக்கு. இந்த மாதிரி என்ன அவருக்கு அப்போ என்ன பண்ணேன், பேமெண்ட் டிமாண்ட் பண்ணவே இல்லை. பேமெண்ட் வாங்கல, லட்சமே ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொடுப்பா, வேறு எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி உங்கள் கடையை பற்றி நான் பேச மாட்டேன். ரீல்ஸ் எடுத்து அது யதார்த்தம் தானேங்கண்ணே. நம்ம 1000 இடத்துல ரீல்ஸ் எடுத்து போடுறோம், 1000 இடத்துல இது பண்ணுறோம். அது மாதிரி இதையும் எடுத்து கொடுப்போம். நான் வாய் திறந்து வாய்ஸ் நோட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதே மாதிரி அதுலேயுமே ஊட என் வீடியோலையுமே ஊட விளம்பரம் வரக்கூடாதுன்னு உன் ஃபோன் நம்பரை போட்டுக்க. அது எல்லா பக்கமும் நடக்குதான். நிறைய பேர் என்னை எடிட் பண்ணி போட்டு குழாப் கேட்குறாங்க, நானே போட்டு விட்றேங்கண்ணே. அது இயற்கையானது தானே. அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு கடிவாளம் போட்டு நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கண்ணே. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூமே என்ன தெரியுமா கண்ணு பண்ணுறேன், எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. கஷ்டப்படுற சேனல்ஸ்க்கு ஒரு மாதிரி, எல்லாரையும் வச்சு ஒரு 500 சேனலை கடந்து வருதுன்றது கஷ்டம். எல்லா பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி டீசெண்டாக போயிட்டு இருக்கேன். இப்படி ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் உள்ள மனிதரை உட்கார வச்சு நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னா அது எவ்வளோ ஒரு அநாகரிகமான வார்த்தை. எனக்கு பிடிக்கல, நான் எந்திரிச்சிட்டேன். ஓகேவா, எனக்கு பிடிக்கலாட்டி எந்திரிச்சா சரி போனால் போட்டுருந்தா உடனே தவிர திருப்பி வந்து அவ்வளோ பேர் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸை பாருங்கள் நீங்கள். நிறைய இல்லை 1-2 தான் பார்த்துருக்கீங்க, என்ன இருக்குது இருக்கட்டும். அதான் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஸோ 50 பேர் சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ணுற மாதிரி இது வந்து கண்ணு அவங்க இப்போ என்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க கண்ணு, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. அந்த சேனலை திட்டாத ஆள், சேனலை திட்டாத ஆட்கள் எல்லாரும் கூப்பிட்டு சார் பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கணும். உங்களை வச்சு இப்போ நெருங்கி 2 மில்லியனோ என்னமோ வியூஸ் போயிருக்காங்க. அவங்கள வச்சு ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஒரு லைக்குக்கு ₹1, ஒரு வியூஸ்க்கு ₹1. அப்போ அவங்க 1.5 மில்லியன்னா அவங்கள வச்சு 20 லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க, 15 லட்சம் 8 லட்சம்ன்றாங்க. கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு வந்து அதை பற்றி தெரியாது. இன்னொன்று சொல்ல வரீங்கன்னு, ஐ ஆம் நாட் ஏ யூடியூபர். ஓகேவா, ஆக்டிங் வீடியோ கொண்டு வந்து போட்டேன், அதில் ஆபாசம் இருக்காது, பார்த்துருக்கீங்களா? யாரை பற்றியாவது என்னை பற்றி யாராவது பேசினா தான் அவங்களுக்கு விளக்க வீடியோ கொடுப்பேங்கன்னு. மற்றபடி யாரையுமே நான் இழுக்க மாட்டேன். உங்களுக்கே அது தெரியும். நட் ரோட்டில் குளிக்கிறது ஆபாசமா கண்ணு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை இதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க வர்றேன். அச்சோ விளக்கம் கொடுக்க வரேன் கேளுங்க. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, மாஸ்டர் படம் இருக்கு, விஜய் சார் குளிக்கிற சீன் தான் பண்ணார். நானும் அந்த குளிக்கிற சீன் தான் பண்ணேன். அதில் என்ன கண்ணு ஆபாசம்? கண்ணு படத்தில் நடிக்கிறப்ப கூச்சமே இருக்கக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஆதித்யா சேனல் இருக்குல்ல கண்ணு, கூச்சமே கூச்சம் இருக்கக்கூடாது. அது ஆபாசம் கிடையாது கண்ணு. அது சீன் இப்போ மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சார் குளிக்கிற மாதிரி சீன் பண்ணார்ல, அது ஆபாசமா? அது நட் ரோட்டில் தான் குளிச்சாங்க. பார்த்தே எத்தனை விக்கெட் அவுட்னு. அதெல்லாம் படத்துக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு. ஆபாசம் எது? படத்துக்கு ட்ரெயின் பண்ணுறதுல தனியாக ட்ரை பண்ணுங்களா? இப்படி பார்த்தா தான் இந்த கட்டப்பில் அவர் எப்படி இருக்காருன்றது தெரியும். இப்படி பார்த்தா தான் நம்ம செய்யற தப்பு என்னன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. கிடையாது. ஏன் தப்பு திருத்திக்க மாட்டீங்க? அதெல்லாம் தப்பு உங்களுக்கு. அதெல்லாம் தப்பு கிடையாதுமா. இல்ல சரி இப்படி சொல்றீங்களா? நான் அடுத்த பாயிண்ட் வரேன். வேற ஒருத்தர் சொல்ல அடுத்த பாயிண்ட் மாட்டீங்க. அத அடுத்த பாயிண்ட் யாருக்காக நடிக்கிறீங்க? அத மூலம் சொல்லுங்க. யாருக்காக நடிக்கிறீங்க? சரி நான் அடுத்த பாயிண்ட் வரேன். நடிக்கிறீங்க. நான் அடுத்த பாயிண்ட் வரேன். யாருக்காக நடிக்கிறீங்க? இல்லம்மா அடுத்த பாயிண்ட் வரேன் கேளுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. யாருக்காக நீங்க நடிக்கிறீங்க அத சொல்லுங்க. இல்லம்மா அடுத்த பாயிண்ட் கேளுங்க. இதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சேனல்ல வந்து ஆங்கரா இருக்கேன், மகாநடிகன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப சொல்றது கேளுங்க. அப்பயும் ரோடு தான் சார், இந்த சீனை வந்து இவங்க கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணோம். டக்குன்னு நம்ம டீஷர்ட் அவுத்து அந்த சீனை பண்ணி காமிச்சேன். அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க உங்களை மாதிரி கேள்வி வைக்கல. என்ன பண்ணாங்க, சார் நானாக இருந்து அதை பண்ண மாட்டேன், கூச்சல் இல்லாமல் எல்லாரும் முன்னாடி டக்குன்னு பண்ணி காட்டேன். அவங்க அவங்களும் மீடியா தானே, உங்களை மாதிரி பெரிய சேனல் தானே, அவங்க ஒன்றும் என்னை அசிங்கப்படுத்தலை. சார் நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் டக்குன்னு பண்ணிட்டீங்க, எங்களுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு, எந்த கூச்சமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அதனால் ப்ரொடியூசர் பார்த்துட்டு தம்பி மற்றவங்கன்னா கூச்சப்படுவாங்க, தயங்குவாங்க. உன்னோட ப்ளஸ் பாயிண்டே அதுதான், டக்குன்னு நடிக்கிற. ஸோ இதெல்லாம் தப்பு சொல்ல முடியாதுமா, நீங்கள் கேட்குறதே தப்புமா. கூச்ச சுபாவம் இல்லாமல் யாருக்காக நடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு கேட்குறேன். உங்களை விட பெரிய நிறுவனங்கன்னு அந்த சேனல்ல மக்கள் முன்னாடி நடிச்சு காட்டுறேன், டீஷர்ட் அவுத்து. பெரிய நிறுவனம் சொல்றீங்களே, அந்த பெரிய நிறுவனங்கள்லாம் பொதுவா நான் சொல்றேன். நீங்க வருத்தப்படுறீங்கல்ல, என்ன ஃபர்ஸ்ட் இனிச்சது இப்ப கசக்குது அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திவாகர்னா இனிச்சது, இப்போ உங்களுக்கு வந்து கசக்குதா? ஃபர்ஸ்டே அவங்க கரெக்டா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. தம்பி இது ஃபர்ஸ்ட் கிடையாது, 3ஆவது டைம். நான் தான் வெளியில லீக் பண்ணல. இல்ல பொதுவா ஆரம்பத்துல உங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் வேணுங்கும் போது எடுத்துக்கிட்டு வேணாங்கும் போது திட்டுறத நானுமே அக்செப்ட் பண்ணி. இல்ல கண்ணு, அவங்க என்ன மட்டும் இல்ல, இன்னொன்று சொல்ல வரேன், நல்லா கேட்டுக்கங்க. அவங்க என்ன மட்டும் இல்ல, யாரு வந்தாலுமே நெகட்டிவா கேட்டு இந்த மாதிரி தான் பண்றாங்கன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஒவ்வொருத்தவங்க நீங்க நெகட்டிவா பேச மாட்டீங்களா? ஒவ்வொருத்தவங்களா அது மட்டும் இல்ல, நீங்க நெகட்டிவா பேச மாட்டீங்களா? நெகட்டிவ்லாம் நான் பேச மாட்டேன். பேச மாட்டீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நெகட்டிவா என்ன நெகட்டிவா பேசணுமா?
அந்த நிகழ்ச்சியில நடந்த விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நீங்க கண்டனம் தெரிவிச்சதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஞ்சி போனதோட விட்டுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு தனி நபரை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியும், அந்த அளவுக்கு தரம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். ஒரு விஷயம் எப்படி ஒரு டாக்டர் பேசக்கூடியதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரே ஒரு விஷயம் தப்பா தெரியல, அதான் அதுக்கு தான் விளக்கம் கொடுக்க போறேன். தப்பா உங்களுக்கு தெரியலையா? விளக்கம் கொடுக்குற கேளுமா. அதாவது ஒரே ஒரு விஷயம் கண்ணு, பண்ண பாவம் வந்து உப்பத்தினவங்க தண்ணி குடிச்சு ஆகணும். ஒரு தனி நபரை ஓகேங்களா, டாக்டர் மற்றவங்க ரெண்டாவது விஷயம், தனி நபரை அவமானப்படுத்தி ஹராஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அவங்களோட மன நிம்மதியை கெடுத்து அவங்ககிட்ட இருந்து காசாக்கி அதை 10 லட்சம் காசு ஆகியிருக்காங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்கள அவமானப்படுத்தி படிச்சிருக்கேன். யாரு படிச்சா ஓபன சொல்லவா, படிப்பு முக்கியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. நீங்க இதே ஒரு மாதிரி ஒரு டாக்டர் இருக்காங்க, நீ போய் ஒரு டாக்டரை கொலை பண்ணி 10 லட்ச ரூபா எடுத்துட்டு போனா டாக்டர்ன்றக்காக உங்களை விட்டுருவாங்களா? கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும் ஓகேங்களா. அது வந்து தனி மனிதனோட வைத்திருச்சல். ஒரு தனி மனிதனை கூப்பிட்டு வச்சு ஓகேங்களா, அவங்க சேனலுக்காக அவங்க கமர்ஷியல் பர்பஸ் கூப்பிட்டுட்டு வேணா பிடிக்கிறதுனா நான் ரீசெண்டாக எந்திரிச்சு போனேன், அதோட தான் விட்டுருக்கணும். அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி 5-6 பேர் சேர்ந்து முதல்ல வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்கப்பா. பார்க்காம இல்ல அது தப்பு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றீங்களா இவ்வளவு சொல்றீங்களா, வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்க. என்ன 1-2 வீடியோ கிளிப்பிங்ஸா நீங்க பாத்தீங்க. டாக்டர் உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் பேசக்கூடிய வார்த்தை, உயிரை காப்பாத்துற டாக்டர் வந்து நீ கொலை பண்ணா அந்த டாக்டர் சும்மா இருக்க மாட்டாங்கம்மா. அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக கண்டிப்பா போராட தான் செய்வாங்க, சாபங்கள்லாம் விட தான் செய்வாங்க. சாபம் விடுறீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இல்ல நீங்க பாருங்க சரி, அப்ப அவர் பண்ணது கரெக்ட்னு சொல்றீங்க. அவர் பண்ணதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. எப்பயுமே உங்களை வந்து கத்த வைக்கணும், இத கான்ட்ரோவர்சி ஆக்கணும் பேசல. உங்க மேல வைக்கக்கூடியதை புரிஞ்சுக்குங்க. நீங்க நல்லா பண்றீங்கன்னா நல்லா பண்ணிக்கோங்க. எதுக்கு போனை புடுங்குனது, செல்போனை புடுங்குனது இங்க பாரு. இன்டர்வியூ வர சொல்லிட்டு ஏன் மேடம் இதுதான் ஒரு மேனரிசம். நீங்க அப்படியே பண்ணீங்க, எல்லாரும் கேமராவை தூக்கி மிரட்டி இழுத்து. நீங்க வீடியோ எடுக்கும்போது ஒரு ஆப்போசிட் இருக்கவங்க வீடியோ எடுக்க தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க தான் எடுத்தாங்க, சாதாரணமாக யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க. கேமராவை தூக்குனாக்கு அப்புறம் தான் நான் ஏன் சேஃப்டிக்கு தூக்குனேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சரி இன்னொரு கேட்க வரேன், சட்டப்படி குற்றவாளி அவங்களுக்கு என்ன தண்டனை? வீடியோ போடக்கூடாது. கேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு நிமிஷம், கேஸ் போட்டிருக்கீங்க, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதை அஃபிஷியலா டீல் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு உண்மை நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து ஒரு அன்பின் வெளிப்படையில நான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கிட்டா கூட ஓகே தான். இல்ல இல்ல இவனுமே நம்ம மேல கிரிட்டிசைஸ் பண்றான் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே ஓகே தான். ஒரு பப்ளிக் மீடியம்ல வந்துட்டா, அதாவது பப்ளிக் மீடியம்ல வந்துட்டா எல்லாருமே சுத்தி இருக்க எல்லாருமே பேசதான் பிரதர் செய்வாங்க. ஆனா இருக்கு, அது எப்படி நம்ம எல்லாரும் கை கால் விளங்காம போயிடும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுறது, அப்புறம் இன்னொருத்தவங்களோட ஒப்பிடுறது, இதை நாட்டி ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னா, ஒரு நிமிஷம், நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, நிறைய பேரை அணுகுறீங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய விஐபிஸ் வந்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய லெவல் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எந்த உங்களுடைய தரம் மேலதான் இருக்கணும். பேசுறது 1000 பேசலாங்க, நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் ஓகேங்களா. அடுத்தவங்களுக்கு 4 நாள் மன உளைச்சல் பண்ணி ஓப்பனா சொல்லவா, அவங்களுக்குலாம் இதை விட சொன்னாலும் உரைக்காது. ஏன்னா தப்பு பண்றேன் இவ்வளவு தைரியம் பாத்தீங்களா, ஆட்டிடியூட்டை சச்சே தப்பு பண்ணிட்டேன்னு யாராவது இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒருத்தவங்களை பொய்யா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருமா. இது வந்து ஒரு பெரிய அடுத்தவங்களோட உழைப்பா. சரி என்ன விட்டு அவங்க போராடுறேன் அவர் என்ன பண்ணுறாங்க, சரி அடுத்தவங்களோட லட்சியத்தை இதுல வந்து நீங்க வந்து நான் செஞ்சதான் சரி நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு உண்மையிலேயே திவாகர் மேல இதுல வருத்தம் இருக்கு, இதை விட்டுருவோம், இதை நான் பேசல சரிங்களா. இன்னொரு தனிநபரை கேரக்டர் அசாசினேஷன் பண்றது சரியா தப்பா? எந்த கேரக்டர் யாருமா? ஒருத்தவங்களை இப்ப திவாகர் இருக்காங்க, திவாகரை நான் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றேன், திவாகர் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன்பா அப்படின்னு சொன்னா சரியா தப்பா? சும்மா சொல்லுங்களேன் கேட்கறேன். உண்மையிலே தெரிஞ்சுனா அது யாருக்காவது பாதிப்பு இருந்தா வெளியில சொல்லலாம், தப்பு கிடையாது. நான் என்னோட கேள்வியை நல்லா கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். நீங்க இருக்கீங்க, உங்களை நான் ஏதோ ஒரு வகையில இவன் வந்து ஒரு இவன்பா அப்படின்னு நான் சொல்றேன், அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? தப்பு தானே? தப்பு பண்ணா தப்புன்னா அது தப்பு தானே? ஒரு விஷயம் நீங்க பண்ணாத ஆளுங்க, நீங்க பண்ணாத ஆள், யூ ஆர் a very good person. பட் ஆனா நான் உங்களை வந்து ஒரு மாதிரி சொல்றேன் அப்படின்னா அது தப்பா? அதனால தானே இப்ப பிரச்சனை நடந்தது. கரெக்டான அந்த சேனலை பத்தி நான் பேசல, நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஒரு தனிநபரை எப்படி நீங்க வந்து ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லுது ஏத்துக்க முடியும்? அது விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்லப்பா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே வந்து பண்றாங்க. நான் சொல்லவா, நான் அங்க இருந்தேன், அங்க நடந்தது எனக்கு தெரியும். நீங்க வந்து விளக்கே விடலாமா? ஒரு நிமிஷம்,
நீங்க வந்து விளக்கி விட்டீங்களா? நான் பேசவா? நீங்க வந்து விளக்கி விட்டீங்களா? நான் ஃபுல்லா பேசிரவா? இல்லம்மா நான் கேக்குறேன். நான் ஃபுல்லா பேசிரவா? விளக்கி நான் விட்டீங்களா? ஃபுல்லா பேசிரவா? நீங்க விளக்கி விட்டீங்களா? நான் ஃபுல்லா பேசிரவா? நீங்க விளக்கி விட்டீங்களா? நான் ஃபுல்லா விஷயத்தை கன்வே இல்ல பண்றேன். நீங்க விளக்கி விட்டீங்களா? ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கன்வே பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு விளக்கம் கொடுங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு நிமிஷம். உங்களை வந்து அவர் வாடா போடான்னு சொன்னது தப்பு. அதை நான் கேட்கறேன். அது தப்பு தாங்க. ஆமா ஒரு நிமிஷமா தண்ணி குடிச்சிட்டாரு. போதுங்க நான் ஓவர் கண்ட்ரோல்ஸியா போயிட்டு இருக்கு அப்படியே போதுங்க படிச்சு. ஏன் எல்லா இன்டர்வியூலயுமே இப்படி எஞ்சி போடுறது தப்பு பிரதர். எங்க போனாலுமே இதுக்கு நீங்க பதில் சொல்லிதாங்க ஆகணும். தண்ணி எடுமா. இல்ல முடிச்சிடும். ஒரு நிமிஷம் இங்க வாங்க திவாகர் சார். நான் உங்களை வந்து இங்க எங்கேயுமே காயப்படுத்தணும்னு விரும்பல. எதையுமே இங்க வந்து நீங்க கான்ட்ரோவர்சி வேணாம். இல்ல கான்ட்ரோவர்சி கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடியதுக்கு நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும். மன்னிப்பு கேட்கவே மாட்டீங்க அப்படின்னா எனக்கு புரியலையே. உங்களுடைய தப்பை நீங்க தப்புனே உணர மாட்டீங்கன்னா எனக்கு ஏத்துக்கவே முடியல. நான் மரியாதை கொடுத்து தானே பேசுறேன். எங்கேயுமே நான் உங்களை வந்து தலைகுறவா பேசல. எனக்கு தெரிஞ்சு புரியுதுங்களா? என்னன்னு கேள்வி சொல்லுங்க. என்ன கேள்வி ப்ரோ? இறுதியா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி கிடையாதுப்பா. நீங்க எங்க போனாலுமே சரி அதெல்லாம் கொடுப்பா கேளு. சுத்தி நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே பதிலா நான் எதிர்பார்த்தேன். அது பதில் வேற மாதிரி போனாலுமே இறுதியா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பதில் வேற மாதிரிலாம் இல்லம்மா. ஏற்கனவே சொல்லிட்டேன். காய்க்கிற மரத்தெல்லாம் கல்லடி போறோம். கரெக்டா ஒன்னொன்னு நீதி நேரமா மக்கள்கள் யாருமே முட்டாள்கள் கிடையாதுமா. பாக்குறவங்க எல்லாம் ஒன்னொன்னு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னா. ஓகே அது பக்கம் இருக்கட்டுமா. இறுதியா என்னன்னா வேற ஒன்றும் சொல்லலாமா. சோசியல் மீடியாவில் வர்றப்ப நேர்மையா இருங்க, ஹானஸ்டா இருங்க. நேர்மை, ஹார்டஸ்ட், கடின உழைப்பு, இது 3 வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அதுக்கிடையில் வந்து நிறைய தடைகள் வந்தாங்கன்னா தூக்கி எறியத்தாங்க செய்யணும். கலைகள் இருக்கப்போ அது பிடுங்க தான் செய்யணும். கண்டிப்பாக. அதே சமயம் நம்ம மேலே வரக்கூடிய விமர்சனங்களையும் நம்ம ஏற்று நம்மளை சில விஷயங்களில் மாற்றிக்கிட்டு பண்ணால் இன்னும் மென்மேலும் அதாவது நம்ம மேலே விமர்சனம் வந்து இவர் அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், ஃப்ராடு பண்ணிட்டார், காசு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம நடிக்கிற பத்தி அடுத்தவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்குலாம் நம்ம ஆளாக முடியாது. ஒரு விஷயம் சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ட் வந்து நம்ம நல்லா நடிக்கிறோம். நம்மளுக்கு இவங்க அதை தானே வைக்கிறாங்க. ஆனா சில விமர்சனங்கள் ஓகே நம்ம அப்ப ஏதோ ஒரு வார்த்தையை தப்பா பயன்படுத்த. அதுவுமே ஒரு விஷயம் சொல்றேங்கன்னு, உப்ப தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுக்காக ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதுக்காக யாரும் ஏமாளியா இருக்க முடியாது. தப்பு பண்ணவங்க அடுத்தவங்களோட உழைப்பை திருடி அவங்க பேரை டேமேஜ், அது வந்து ஒரு பெரிய பாவம். ஓகேங்களா? அடுத்தவங்க பேரை பண்ணி அதான் சொல்ல வரேன். அடுத்தவங்களை டேமேஜ் பண்ணி அது பணமாக்குறது நானும் ஒரு கிரைட்டீரியா கொள்கையோட இருக்கிறவேமா. ஸோ அடுத்தவங்களை வந்து என்ன சொல்றது, அடுத்தவங்களோட மானத்தை விற்று அவங்கள பற்றி இதாக பண்ணி அதை பண்ணி அப்படி பேசி அதை காசாக்கி விளம்பரமாக்கி பண்ணுறது தப்பு. அதுவும் நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களை நம்ம ஓகேங்களா, அது வந்து அதை விட ஒரு பெரிய பச்சை துரோகம். ஒரு டைம் 2 டைம் எனக்கு நடக்கல. நீங்க உண்மையாலே ஒரு டைம் சொல்லி முடிச்சிருக்கேன்னு. ஒரு டைம் 2 டைம் கிடையாது கண்ணு எங்க பாரு. அப்படியே நீ நிறைய பேர் திட்டாங்க. தப்பு பண்ணா எதுக்கு போறீங்க? நான் என்ன தெரியுமா எனக்கு நினைப்பேன், ஒரு டைம் நடக்கிற தப்பு திருப்பியா நடக்க போகுது. எல்லாரும் அப்படி எல்லாருமே நம்பிக்கை வைப்பேன். ஆனால் அது அவங்கக்கிட்ட மட்டும் நான் அந்த மாதிரி பண்ணல கண்ணு. நிறைய இடங்கள் அந்த மாதிரி நான் ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு டைம் தப்பு பண்ணுவாங்க, 2ஆவது டைம் ஆச்சு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. 2ஆவது டைமும் தப்பு, 3ஆவது டைம் போகிறப்ப 3ஆவது டைமும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். அதேமாரி தப்பு வர்றப்ப அவங்களோட கான்டாக்டை கட் பண்ணுவேன். அது மாதிரி தான் இது ஒன்று. அது மாதிரி நிறைய எனக்கு நடந்திருக்கு கண்ணு. பட் அதெல்லாம் வெளியில் ஒவ்வொருத்தவங்களே நான் இது பண்ண முடியாது. இல்லை நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஒரு பொண்ணுலாம் வந்து உங்க கூட நேர்காணலே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டாங்க. என்ன நினைச்சுட்டு சொல்றேன். என்ன நினைச்சிட்டு சொல்ல வரேன் கேமரால. என்னங்க எல்லாம் எஞ்சி போனா எனக்கு புரியவே இல்லை. கான்ட்ரவர்சி ஆக்கணும் நீங்களே நினைச்சு அதை கான்ட்ரவர்சி ஆக்கிக்கிறீங்க. அப்படி ஆக்காதீங்க. ஒரே தெரிஞ்சுட்டு வளர்றாங்க. இல்ல அம்மா மேல சத்தியம் பண்ண சொல்ல அப்படி நினைச்சு என்ன நடந்துன்னு சொல்ல வரேங்கன்னு சேம் பர்சனலாக கேட்டால் அப்படி அதை கட் பண்ண சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சேன். என்னை வந்து கேட்டால் அப்படி என்ன நடந்துச்சுனே தெரியாம முடியும். அறகுறையாக உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு பாவம். அவங்களுக்கு இதாக டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படி தேவையில்லாமல் ஒரு கொஸ்டின் கேட்டால் அப்படிப்பா. கொஸ்டின் கேட்டோடனே அதை நான் கட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ப்ரொடியூசர் சுத்திச்சு கேட்டு பாருங்க. நான் தான் அதை அன்றைக்கி கேன்சல் கட் பண்ணிட்டு திருப்பி அவங்க பசங்க எஞ்சி கேட்டு எந்திரிச்சு சாயங்காலம் போய் அப்புறம் திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். அந்த பொண்ணு யாருமே தெரியாது. அவங்க இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கல கண்ணு, அதனால் அதை கட் பண்ணி எடுத்து போடுவேன்னு போட்டிருக்காங்க. அது நல்ல வேலை. அவங்க அந்த கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அதில் ரிவீல் பண்ண, அதெல்லாம் நான் அதை கண்டுக்கல. என்னன்றதையே தெரியாமல் இப்படி வளரணும் என்ன கண்ணு பண்ண முடியும்? நான் கட் பண்ணிட்டு ஷோ ப்ரொடியூசர் நம்பர் கொடுக்குறேன். என்னத்தையாவது வளரனா அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சொல்ற பதில அங்க சொல்லிருந்தீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அந்த சேனல் உனக்கு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணுவான் என்ன நடந்துச்சுன்னு. நான் எந்திரிச்சு போய் திருப்பி அவங்க கெஞ்சி கதிரி கூப்பிட்டு சாயங்காலம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. அது அந்த தப்பையும் நான் மன்னிச்சேன். அது அவங்க மேல உள்ள தப்பு. தப்பா என்ன அவங்க வீடியோ போட்டு பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா அவங்க என்னன்னா அந்த நடக்கிறதெல்லாம் காமிக்கல. இல்ல இப்போ பார்த்தேன் இல்ல கண்ணே, அவங்க அந்த கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் போடவே இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம் தான். மொட்டையா காமிச்சிட்டாங்க. மொட்டையா காமிச்சு மொட்டையா முடிச்சுட்டாங்க. அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாம
அதுதான் எனக்கு கஷ்டமாகுது. இப்போ உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு தெரியும்ல? இப்போ உங்களுக்கு தெரியும்ல, உட்காந்து பேசலாம். அதை ஓப்பனா சொல்லவா, எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு விரும்ப மாட்டோம். அதெல்லாம் அங்க பாரு, தேவையில்லாம முடிஞ்ச பிரச்சனை. கை கொடுங்க. அதை போய் இவர் திருப்பி கொண்டு போய் ஒரு நிமிஷம் கை கொடுங்க. ஒரு நிமிஷம் சும்மா கை கொடுங்க. உங்களை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடும் போது அக்செப்ட் பண்ணிக்கிற நீங்க உங்களை இது பண்ணாலும் அது என்ன நடந்துச்சுனே தெரியல பார்ப்பேன். எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. எதுவுமே சரி ஒண்ணு இல்ல, சத்தியம் பண்ணு, நீ படிச்ச படிப்பு மேல சத்தியம் பண்ணு, நான் அந்த பொண்ணு இனி எடுக்காம வச்சா நான் எந்திரிச்சு பண்ணின்றது உங்களுக்கு தெரியுமா? வீடியோ பார்த்தா சரி, அதான் நான் அதை அதுக்கு விளக்கம் கொடுங்க. என்னப்பா எல்லாத்தையும் சொல்லணும் தேவையில்லம்மா, எனக்கு அது தேவை கிடையாது. அதெல்லாம் குடிகாரனே இல்லாதவன குடிகாரங்கிறது சத்தியம் பண்ண சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? அவர் படிச்ச படிப்பு மேல நான் படிச்ச படிப்பு மேல கேமரா தூட நான் சத்தியம் பண்றேன். நீங்க குடிச்சிட்டு அவர் வந்து என்னை வந்து இப்படின்னு பேசினாரு. அது தப்பு தான் நானே சொல்றேனுங்க. அது தப்பு நான் சொன்னனே உங்கள்ட்ட, நீங்க காதுல வாங்கலையா? அதெல்லாம் சொல்லவே இல்ல. நான் சொல்றேன் காதுல வாங்கலையா? சரிப்பா போதும் பாதுமே, இது பண்ணிருங்க. ஒரு வன்மத்தோட எடுத்துருக்கா போதுமா போதுமா. உங்க மேல வன்மத்தை வச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? எனக்கு வேற பொழப்பு இல்லையா? போதும் பாதுமே, ஏமாத்திட்டீங்களா? சீச்சி அப்படிலாம் கிடையாது. போதுமா போதும். பாதியிலே எஞ்சி போகும்போது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கும்போது இவர் வந்து நெகட்டிவா கேட்கிறாரு அப்படின்னு ஒருத்தவரை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அதுக்கு அவர் தான் பதில் சொல்ல முடியும். நம்மளாம் ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி கேட்கப்பட்டது தான் எல்லா கேள்வியும். எல்லாருமே சொல்லுவாங்க இவர் பாதியிலே கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே இன்டர்வியூ பண்ணும்போது தான் தெரியும் எதனால அது நடக்குது அப்படிங்கிறது. ஓவராலாக அவருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் நல்லா நடிக்கிறேன், இதை சுற்றி மட்டுமே உங்களுடைய கேள்வியை எழுப்புங்க அப்படிங்கிற மாரி தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. அதுக்கு ஊடகம் பயன்படுமா அப்படின்னு கேட்டால் அது எங்கள் ஊடகம் பயன்படாது. எங்கள் ஊடகம் இது வரைக்கும் அது மாதிரி பயன்படுத்தினது இல்லை அப்படிங்கிறதான் நாங்கள் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.